ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் பன்னீர் இருக்கா? உடனே இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாங்க. நம்ம ஒரு கொஞ்ச நேரத்துலேயே பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸு. இதுக்கு வந்துட்டு நான் கடலை மாவு கொஞ்சம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. அதுலேயே தனி மிளகாய்த்தூள், தனியா பொடி, இதெல்லாம் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கிட்டு, அடுத்து நம்ம ஒரு பவுலில் துருவிய பன்னீர், கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி இலை குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற கடலை மாவு மசாலாவை போட்டுக்கிட்டு, இது தண்ணி ஊற்றாமல் நம்ம கலந்து எடுத்துக்கணுங்க. நல்லா கலந்து எடுத்துக்கிட்டு, நம்மளுக்கு என்னென்ன சைஸில் வேணுமோ, உங்களுக்கு உருண்டையாக வேணாலும் சரி, இல்லைன்னா தட்டையாக வேணாலும் அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினாவே போதுங்க. ரொம்ப தேவைப்படாது. அதில் நம்ம ஒன்று ஒன்றா இதை ஃபுல்லாகவே அதை செஞ்சதை வச்சு நல்லா ஸ்லோவில் வச்சு நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கணுங்க. திருப்பி போட்டு எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. அவ்வளோதான், டக்குன்னு நம்ம பண்ணி முடிச்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்துக்கிட்டே லக்ஷ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு தொட்டுக்க நம்ம டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான பன்னீர் நெகஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு இது ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இதில் பெரியவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.